Hi நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னி. லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த தமிழ் படம் நீங்கள் ஊகிச்சிருப்பீங்க. கரெக்ட், நம்ம தலை படம் தான், என்னை அறிந்தால். நேயர்களே, புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு தலை நடித்த என்னை அறிந்தால் படத்தினுடைய இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். கூடுதலான ஒரு போனஸ், அந்த படத்தில் கொஞ்சம் அட்டகாசம்னா 2-3 அர்த்தம். அட்டகாசமாக நடிச்சிருக்காருமா அப்படின்றத, 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே. நிஜமாக அட்டகாசம் வேறு பண்ணுறாரு அவர். அது மாதிரி ஒரு ரோல் பண்ண அருண் விஜய் 2 பேரும் அங்கே வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிஸியாக நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் இருந்துகிட்ருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு நடுவில் ஒவ்வொரு இடத்துக்கும் டிராஃபிக்கில் முன்ன மாதிரியும் போக முடியாது இல்லை. பட் இட்ஸ் a pleasure to talk to you always. தேங்க்யூ வெரி மச். அது மாதிரி கௌதம் மேனன் பற்றி அவர் எதிரியே சொன்னால் பாராட்டாயிடும். The fact is, he is one of those few directors who has got a brand. பிராண்ட்னா அந்த கோக் பெப்சி மாதிரி கௌதம் பிராண்டுன்னு ஒன்று உண்டு. அதாவது அவருடைய நேம் இதில் வரும்போது ஒரு கைத்தட்டல், ஒரு விசில் இருக்குது. அஜித் அளவு இல்லாட்டாலும் அவருக்கும் இருக்குது. வி மேட்டர் இன்னும் கைத்தட்டலே இல்லாமல் வரதோட அது ஒரு சம்திங். காரணம் என்னென்னா, தே பிலீவ் இன் ஹிம். யூ சி கைண்ட் ஆஃப் ஸ்டைல் ஒரு படத்துக்குள்ளே. இப்போ நம்ம படங்கள் பார்த்திங்கன்னா நிறைய 2-3 விதமான த்ரில்லர்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கிளின்ட் ஈஸ்ட்வுட்னுடைய ஷூட்டிங் அண்ட் கவ்பாய் அது ஒரு ஸ்டைல் ஒன்று வேறு, டாரண்டினோது வேறு, வைல்ட் பஞ்ச் பெக்கின் பாது வேறு, கழுத்தை கரகரன்னு கட் பண்ணுறது கத்தியால். அது மாதிரிலாம் இருக்கும்பொழுது இவருக்குன்னு ஒரு உரித்தான ஒரு ஸ்டைல். அந்த ஸ்டைல் வந்து ஒரு வெஸ்டர்ன் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் நான் எதையுமே பார்க்கல இவருடைய இதில். நம்மளுடைய பர்டிகுலர்லி என்ன இருந்தால் வந்து ரொம்ப நம்மளுடைய ரூட்ஸ் நிறைய இருந்தது இந்த படத்தில். யூஸ்வலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அவாய்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஃப்ரம் த வெஸ்டர்ன் இது, பிகாஸ் இட்ஸ் ஆல் பர்வேடிங். அது வந்து டாமினேட் பண்ணுற ஒரு விஷயம். சுமாரான இன்டெலிஜென்ட்னா ஹாலிவுட்டும், ரொம்ப இன்டெலிஜென்ட்னா யூரோப்பியன் சினிமாவும் பாதிப்பு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் கௌதம் ஸ்டைலுன்னு பண்ணிருக்கிறது இந்த இந்த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவருடைய காப்பு இதில் ஒரு ஜெர்னின்ற மாதிரி கௌதம் மேனனுக்கும் ஒரு ஜெர்னி உண்டோணும். அந்த ஜெர்னியில் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது வந்து அது எலான் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. வித் லாட் ஆஃப் ஸ்டைல், பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் அந்த அவருடைய படம் எப்படி இருக்கும், இந்த ஓப்பனிங் எப்படி இருக்கும், எப்படி இருப்பாங்க அது ஒரு காப்ஸ் வந்து வெரி ஆனஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ரூத்லெஸ். அவ்வளோதான் சொல்ல முடியும். தே டூ தர் டியூட்டி. ஒரு இடத்துல டயலாகே வரும் இந்த படத்தில். நான் என்னுடைய வேலையை தான் செஞ்சிட்ருக்கேன் கரெக்டான்ற லெவலில். இன்ஃபேக்ட் வரும். தட் இஸ் கௌதம் மேனன். ஸோ இப்போ நல்லா அவரை கூல் பண்ணியாச்சுன்னா, ஸோ நல்ல இன்டர்வியூ கிடைக்கும். கௌதம் சொல்லுங்கள். ஓகே, அது பாராட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட் இஸ் இட் வித் த ட்ரையாலஜி விச் யூ சே? ஐ வாண்ட் யூ டு ஜஸ்டிஃபை யுவர் ட்ரையாலஜி டயலாக்ஸ் விச் யூ ஹவ் பீன் கிவிங் அவுட் இன் எவ்ரி இன்டர்வியூ அண்ட் நியூஸ் பேப்பர் இன்டர்வியூஸ் அண்ட் ஆல் தட். இல்லை சார், நீங்கள் அது ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, அந்த பேட்மேன் சீரீஸ் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு 3 ஃபிலிம்ஸ் பண்ணுவாங்க. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் ஒன்று வரும். தீஸ் மைட் பி இன்டர் கனெக்டட். ஆக்சுவலி என்னுடைய ஃபீல் என்னன்னா சார், நீங்கள் காக்கா பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதனால நீங்கள் கமல் சாரே கூப்பிட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்க. காக்காவுடைய அன்பு செல்வன் at 25, 26, 28 can easily be Satyadev at 38. Ajit sir nadicha Satyadev can be Anbu Chelvan at 25, I'm saying. Raghavan, Kamal sir nadicha Raghavan can be Satyadev. Ungalude lives ellame interconnected. They could be the same character. Okay. Na Vetiyadu Viladu பண்ணும்போது கூட I wanted to be a second part of Kaka. But obviously சூர்யா நடிக்கல, அதில் கமல் சார் நடிச்சார். அதனால பேர் மட்டும் மாற்றிட்டு அந்த கேரக்டருடைய பேக்ரவுண்டில் இருக்க நிறைய விஷயங்கள் இந்த கேரக்டருக்குள்ளே நான் கொண்டு வந்தேன். சரிங்க. இப்போ இதனுடைய ட்ரிலஜின்ற போது I wanted it to be complete. So another version of the same cop. Now all these characters are one as far as I am concerned. என்னுடைய மைண்டில் ஒரே ஒரு காப் தான் இருக்கான், ஒரே ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் தான் இருக்கான். அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் இப்போ இந்த படத்தில் ஐ எம் ஷோயிங் 13 இயர்ஸில் அவனுக்கு வந்து அவங்க அப்பா இறந்துட்டாரு. அதனால் அவன் லைஃப் கம்ப்ளீட்டாக மாறுது. ஒரு 28 வயசில் he meets a woman who is already married and now she's divorced and she's got a child and he accepts them into his fold and the child becomes his. இது வந்து அன்பு செல்வன் also, it can be அன்பு செல்வன் at 28. No? Okay. So that is why I'm calling it a trilogy and it's another episode in a police officer's life. Okay. Only thing is the difference வந்து it's another episode in an ex-police officer's life. It can also be, you see,
கௌதம் மேனன்னா உடனே இந்த போலீஸ் கதை எடுப்பாருபான்றது வராமல் இருக்கிறதுக்காக யூ அனௌன்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரியாலஜி அண்ட் கம் அவுட் வித் மோர் தென் ஒன் மூவி. ஆமாம் சார், பட் ட்ரிலஜின்ற விஷயம் நான் லாஸ்ட் வீக்கில் மட்டும் படங்கள் நீங்கள் ட்ரியாலஜி ஆர் ஃபோராலஜி ஆர் ஃபையாலஜின்னு சொல்லுவீங்களா? ஆமாம் சார், இட்ஸ் a சேம் கேரக்டர் சார் அண்ட் பிளேட் பை டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ். எக்ஸாக்ட்லி. நீங்கள் ஆனால் இதில் வந்து இப்போ நான் ஜேம்ஸ் பாண்ட்ன்ற பேர் நான் கொடுக்க முடியல. எனக்கு அன்புச்செல்வனாக தான் இருந்திருக்கணும் இவங்க எல்லாருமே. பட் அதெல்லாம் வேற ப்ரொடியூசருடைய படங்கள். நான் அன்புச்செல்வனை பற்றி ஒரு படம் எடுத்தேன்னா தானு சார் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே. பட் இது ரத்னம் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதனால இந்த கேரக்டர் பேர் சத்யதேவ். ஓகே. சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அது ஒரே ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் தான். அவனை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். பட் இதில் வந்து அந்த காப்பை தாண்டி ஒரு எமோஷனல் ஆங்கிள்குள்ளே போயிருக்கேன். ஒரு தின் லைன் தான் பிட்வீன் மேக்கிங் யூ குட் அண்ட் பேட். ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அவங்க அப்பா இறந்துனே அவன் லைஃப் கம்ப்ளீட்டாக மாறுது. அவங்க அப்பா கொன்னவனங்களை மாதிரி ஆகணும்னு தோணுது அவனுக்கு, இல்லாட்டி கொன்னவனை போய் போட்டு தாக்கணும்னு தோணுது அவனுக்கு. இதில் ஏதாவது ஒன்று தான் ஆக முடியும். He chooses to be the good guy. Whereas Victor, who's influenced by the same event, chooses to be the bad guy. அவனுக்கு வந்து I want to instill fear. ஒருத்தன் வந்தா ஒருத்தனை சுட்டு போனா அவனை மாதிரி நான் ஆகணும், ஏன்னா அவனை பார்த்து என்னுடைய முதலாளி பயந்தாரு அப்படின்ற விஷயம் இந்த படத்தில் இல்லை. இன்டர்நேஷனல் வெர்ஷனில் இருக்கு. நீங்கள் யூஆர் டூ ஷார்ப். நீங்கள் சொல்லிட்டீங்க இதெல்லாம் படத்தில் இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன்னா. ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு இருக்குது சார். இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் இந்த படம் இந்த வெர்ஷன் இருக்குது. நாங்கள் தமிழுக்காக 10 minutes கட் பண்ணும்போது அந்த வெர்ஷன் போயிடுச்சு. கடவுளே. ஏன்னா ஸ்கிரிப்டில் இது இருக்குது. ஓகே, ஸ்கிரிப்டில் இருக்குது. ஓகே, யூ வில் ஷோ த ஸ்கிரிப்ட். நோ, தேங்க்ஃபுல்லின்ற வார்த்தை இல்லை, வேர்ல்டு ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வெர்ஷன் தான் பார்த்துருக்காங்க. கிளைமேக்ஸில் I reveal that Victor's journey started at the same restaurant. He is a cleaner in that restaurant. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தனை சுட்டுட்டு போனா அவனை பார்த்து அவனோட முதலாளி பயந்து அந்த சேர் கடையில் உட்கார்ந்தாரு. அந்த முதலாளி தான் இவனை 10 நிமிஷம் முன்னாடி அறிஞ்சிருப்பாரு. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பயம் இவன் வந்து கொண்டு வந்தான்னா எனக்கு அவனை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அந்த பாதையை எடுத்தான். செத்தவனுடைய பையன் வந்து எங்கள் அப்பா யார் கொண்டானோ அவனை நான் போட்டு தாக்கணும்னு சொல்லி அவனை அந்த பாதையை எடுத்தான். ஓகே. ஸோ 2 people who are divided by one line. He becomes a police officer. He becomes a police officer. If you had followed அவங்க 2 பேருடைய ஜர்னியும் the few montage shots or something like flashbacks குட்டி குட்டியாக சிலலாம் காமிச்சிருந்தாக்க கொஞ்சம் கிளிஷேவாக இருக்குமோ, நிறைய முன்னால் காமிச்சிருக்காங்களே நீங்கள் ஃபீல் பண்ணுறது உண்டா? ஆமாம் சார். அதுமாதிரி. ஆமாம். ப்ளஸ் இந்த ஜேர்னி வந்து அவன் என்ன ஆனான்ற விஷயம் உடனே சொல்ல வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு கேங்ஸ்டர் ரூட்டு, ஓகே ஹி டுக் த கேங்ஸ்டர் ரூட் அப்படின்றத காமிச்சிட்டு, பட் ஆக்சுவலி இஸ் அண்டர் கவர் காப். இதில் வந்து சஸ்பென்ஸ் ட்ரீட்மெண்ட் இல்லை. அது ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும். ரிவ்யூஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா அப்படி தான் எழுதுறாங்க. ஸ்பாய்லர் ரிவ்யூஸ் தான் எல்லாருமே எழுதுறாங்க. கிரிட்டிக்ன்றவன் வந்து கதையை சொல்கிறான் தவிர இஸ் நாட் a critic anymore, is my humble opinion actually. Okay. Barring a few. Attacking almost 90% of the critics here. Barring a few except the one I'm talking to and maybe a few others like you. கதையே சொல்கிறீங்க, அந்த படத்தில் இருக்கிற மெரிட்ஸ் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு தான் என்னுடைய ஃபீலிங். கதையை சொல்லாமல் ரிவ்யூ பண்ண முடியும். ஆமாம். the psyche of that movie, the whole idea, ப்ராடக்டை பற்றி சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இதில் சஸ்பென்ஸ் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை. இவனுடைய ஜேர்னின்னு நான் க்ளீனாக சொல்லிட்டேன். அவள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அவள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலை. ஆனால் அவள் கேட்ட கேள்வி என்ன ஒரு காலத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ஐ வாண்ட் யூ ட்ராவல் வித் திஸ் மேன். இட்ஸ் அன் இமோஷனல் ஜேர்னி. அவங்க அப்பா இருந்தனா இட் டிசைட்ஸ் டு டேக் அ ரூட். அந்த ரூட் என்னன்றதை நான் காமிக்காமல் அவன் ஒரு கேங்ஸ்டர், ஹி பிஃப்ரெண்ட்ஸ் விக்டர்னு சொல்லி ஒருத்தனை, அவன் மூலமாக ஒரு கேங்குள்ளே என்ட்ரு அந்த கேங்கை ஃபுல்லாக வைப் அவுட் பண்ணுறாரு. சிம்பிள் விஷயம் தான். ஓகே. பட் அஜித் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எடுத்த உடனே அவங்க மீட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸ் ஒன்று வச்சுருந்தீங்க இல்லையா, ஒரு ஃபைட் அந்த ஜெயில் ஒன்று வருது நல்லது. மீன்வெல் ஐ மஸ்ட் சே அவருடைய நீங்கள் ஒரு பெரிய ஃபைண்ட் மாதிரி ஒன்று ஒரு நியூ இது அருண் இது சொல்லுங்களேன். ஒரு நல்லதான் அவர் எதிராக தான் சொல்லுங்கள். என்ன சார் ஃபைண்ட் நான் நிறைய சொல்லிட்டேன், அவர்கிட்டே சொல்லிட்டேன், நிறைய பேர் சொல்லுவாங்க இது உங்களுக்கு பிரேக். நான் பாண்டவர் பூமியிலேருந்து பார்த்துட்ருக்கேன். நல்ல நடிப்பு உண்டு, நல்ல திறமை உண்டு. அதான் நான் சொல்லுவேன் பிரேக் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது வந்து இட்ஸ் another டைமென்ஷன் அவர் காமிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்தேன்னு தான் சொல்லணும் நான். அஜித் சாரும் பெரிய பிளாட்ஃபார்ம் அவர் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கேரக்டர் என்னன்னு அவருக்கு தெரியும், ஃபுல்லாக இறங்கி பண்ணுங்க அருண். கடைசியில் கூட அஜித் சார் எனக்கு ஃபோனில் சொன்னார், படம் பார்த்துட்டு ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அருணில் எண்டு வந்து அருண் பக்கம் ஃபோக்கஸ் திரும்புது, எதுவுமே கட் பண்ணாதீங்க அப்படியே இருக்கட்டும்னு சொன்னார் அஜித் சார். வெரி நைஸ். ஸோ ஃபார் அ ஹீரோ ஆஃப் தட் ஸ்டேச்சர் டு சே தட் இஸ் அன்இமேஜினபிள் தான் நான் சொல்லணும். அப்படியா? யா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. உங்கள் வேற யாராக இருந்தாலும் they would have been insecure சார். உங்கள் லாங் அனுபவங்கள் அது மாதிரி இல்லாமல் இருந்திருக்கா?
என்னுடைய அனுபவங்கள் அப்படி இருந்ததுனால தான் அப்படி சொல்கிறேன் சார். எனிபடி else would have been insecure. அப்படியா? ஸோ ஒர்க்கிங் வித் அஜித் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ? டெஃபினெட்லி யூஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லை சார், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ எந்த விதத்தில் சார் அவர் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டார்ஸ்? சார் எல்லா ஸ்டார்ட்டையும் பண்ணிட்டீங்க நீங்கள். ஆமாம், கமல் சாரோட பண்ணியாச்சு. அவங்கள பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம். இவர் எப்படி டிஃபர் ஆகிறான்னு மட்டும். என்னென்ன சார், ஒரு அடிலேஷன் இருக்குது சார். ஒரு மாஸ் ஆடியன்ஸ் வந்து இவரை லவ் பண்ணுறாங்க. நீங்கள் காரை பெட்ரோல் பங்க்குள்ளே டிரைவ் பண்ணி பெட்ரோல் போட போகும்போது அவன் வந்து கேட்பான், சார் அஜித் சார் தலை வச்சு இப்படி எப்போ படம் பண்ணுறீங்கன்னு கேட்பான். என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா டேரக்டர்ஸையும் அவன் கேட்டிருப்பான். நீங்கள் ரோட்டில் இப்படி போகும்போது ஆர்பிட் பீப்புள் கம் அப் டு யூ அண்ட் சே, நீங்கள் டேரக்டர் தான் நல்லா இருந்துச்சு உங்கள் படம், தலை வச்சு எப்போ படம் பண்ண போகிறீங்கன்னு கேட்பான். ஸோ தேர் வாஸ் ப்ரெஷர். ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அவன் தியேட்டருக்குள்ளே வரான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பூர்த்தி செய்யணுன்ற பயமே எனக்கு இல்லாமல் அவர் பண்ணி கொடுத்தாரு படம். டோன்ட் வரி அபவுட் இட். எனக்காக டயலாக் எழுதுனீங்களா, நான் ஹீரோவாகலாம் நீங்கள் எழுதிருப்பீங்களா டயலாக்? இல்லை சார், உங்களுக்காக ஐ இண்டல்ஜ், எடுத்துருங்க, ஐ வாண்ட் பி இன் யோர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட் ஆன் த ஷோல்டர் கான்ஸ்டன்ட்லி. That is why I'm saying it's a different experience from the other heroes. Everybody else wanted this. என்ன வச்சு பண்ணு, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கண்டிப்பா இருக்கு சார். தியேட்டரில் பார்க்குறேன், அந்த ஹிஸ்டீரிக்கலாக போகிறாங்க ஃபேன்ஸுங்கன்னு எல்லாரும். ஸோ ஃப்ரம் த பிகினிங் சார், he only said, எனக்கு வேட்டையாடுற மாதிரி ஒரு படம் கொடுங்க, I want to be in your film, this is your film. And he knew the situation. நான் என்ன சிச்சுவேஷனில் இருந்தேன்னு அவருக்கு தெரியும். ஒரு படம் ட்ராப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பயங்கர ஒரு லோவில் தான் நான் அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். ஆக்சுவலாக அவர் தான் கூப்பிட்டார். அந்த டைமில் ஒரு ப்ரெஷரில் படம் பண்ணுறது வேற, ஈஸியாக படம் பண்ணுறது வேற. என்ன இருந்தாலும் ஐ திங்க் யூ நோ தட். பட் படம் ஆரம்பிச்சோடனே நீங்கள் கௌதமாக மாறிடுவீங்களே. நான் அவரை மீட் பண்ண நான் மாறிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ப்ரெஷர். நீங்கள் படம் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர் வந்ததில்லை? ஆமாம், யூ வுட் பி exactly sir, correct, you will be gritting your teeth inside lot of, but he paved the way, he opened some doors. பண்ணுங்க, ஃப்ரீயா பண்ணுங்கன்னு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு மேக் இட். அப்படி கூட பார்த்தீங்கன்னா அதார்ன்ற ஒரு ஓப்பனிங் சாங் வந்து அவருக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் கிடையாது. அது ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ரெண்டாம் பட்சமாக இருந்தது. ஆமாம், பட் இட்ஸ் நாட் ஸ்டில் இன்ட்ரடக்ஷன் சாங் ஃபார் அஜித் சார். அந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்குது, அங்கே ஒரு ரெவல்ரி நடக்குது, அங்கே ஒரு செலிப்ரேஷன்றது தளபதியில் மணி சார் பண்ணிட்டாரு. நான் ஏன் சார் பண்ணக்கூடாது? ஓகே ஓகே சரி, அப்படியே பண்ணணுமான்றது தான், வேற வழியே இல்லை. இல்லை அப்படியேன்றத சொல்ல, அவரே பண்ணிட்டாரு, நம்ம குரு அவரு, நம்மளே ஏன் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நாயக்கனில் போட்டில் போகும்போது ஆமாம் பண்ணுவாங்கல்ல, நிலாது வானத்து மேலே, இட் இஸ் எ டிஃப்ரெண்ட்லி ஷார்ட். இது இல்லை, கரெக்ட். அது மாதிரி நம்ம ஏன் ஒய் வி நாட் திங்க்னு நீங்கள் இது ஒன்று ஓணுமா, இதை பண்ணுவேன். உங்ககிட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தட்ஸ் அ ப்ராப்ளம். எக்ஸ்பெக்டேஷன் தான் சார். எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நான் ஒத்துக்கிறதுக்கு நான் இது பண்ணல. நான் அக்ரி. தட் இஸ் கிளிஷேஸ். உங்கள் படத்தில் பார்க்கும்போது எனக்கு மற்ற எல்லா படமும் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், மசாலாலாம். உங்கள் படத்தில் கிளிஷே பார்த்தா இதையே வச்சார், இதையே இருந்திருக்கணுமா அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஸோ சம்வேர் ஈவன் தோ அவர் கேட்கல, பட் சம்வேர் அந்த ஒரு மாஸ் ஆடியன்ஸ் உள்ள வரும்போது இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங் ஆன் டான்ஸ் அஜித். பட் அது இதில் தெரியாது சார், உங்களுக்கு தெரியாது. அதுவும் கரெக்ட் தான். அது அவரே ஒத்துப்பாரு. அவரே ஒத்துப்பாரு. ஐ நாட் கம்ஃபர்டபிள் தான் சொல்லுவார். அவரே வேணுமான்னு தான் கேட்பார் ஆக்சுவலாக. பட் அது இல்லைனா சார், இந்த ஃபர்ஸ்ட் 3 days வர ஆடியன்ஸ் வந்து they will reject the film completely. somewhere a little bit. அதுக்காக தான் இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரி இல்லாமல் ஒரு ரெவல்ரி மாதிரி நீங்கள் பார்த்து, இட்ஸ் நாட் ரெகுலர் சாங் அண்ட் டான்ஸ். அந்த சரணமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா he gets introduced to the entire gang. அங்கே டான்ஸே வராது சரணமில். வாழையை கட்டுற வெள்ளை, மாஸ்டர் ஆஃப் கொல்லைன்னு ஒவ்வொருத்தரும் அருண் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். எல்லாருமே அவருக்கு தெரியுற மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் தேர். இவன் வாழையை கட்டுற வெள்ளைன்னு சொல்லும்போது மாஸ்டர் ஆஃப் கொல்லை எனக்கு தெரியும்னு அவர் சொல்கிறாரு. பந்தல கட்டுரு வச்சு இவன் போடுவானே ஸ்கெட்ச் அப்படின்னு அவர் சொல்லுவார். அங்கேயே இஃப் யூ ஆர் டிசர்னிங் ஆடியன்ஸ் யூ ஷுட் நோ தட் இஸ் பீங் அ காப் தேர். வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ லிரிக்ஸ் ஆல் டப்பாங்குத்து அண்ட் ஆல் தட். உங்களுக்கு எல்லா லிரிக்ஸும் மனப்பாடமாக இருக்கவே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு டைம் போய் படத்தை பார்க்கும்போது யாரும் ஃபாலோ பண்ண இல்லை சார். நான் இந்த ஆடியன்ஸ் வந்து ஏற்கனவே பாட்டு கேட்டு தியேட்டருக்கு வராங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் படம் அந்த சாங் இருக்கலாம். அருண் பற்றி சொல்லுங்களேன். அருணுடைய பர்ஃபார்மன்ஸ். அதான் நான் வந்து அருண் ஏன் காஸ்ட் பண்ணேன்னா, தடையற தாக்க பார்த்ததுக்கப்புறம் அருண் விஜயனுடைய இமேஜ் என்ன தமிழ்நாட்டில்? அருண் விஜய் ஃபேஸ் இஸ் வெரி ஃபெமிலியர். ஐ நோ ஹீ நோஸ். எங்கே போனாலுமே எவ்ரிபடி வில் நோ தமிழ் ஸ்பீக்கிங் த டயஸ்போரா வில் நோ ஹிம். வாட் இஸ் தட் இமேஜ் ஆன் இது? அஃப் எ ஹீரோ தான் அவர். வந்து ஒரு கமல்ஹாசன் அளவுக்கு படங்கள் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் வந்து ஈ ஸ்டில் நெவர்திலெஸ் ஏ ஹீரோ அப்படின்னு ஒன்றே இஸ் எ குட் மேன். ஸோ நீங்களே இதில் ஹேரெல்லாம் இப்படி விட்றீங்க டு மேக் ஹிம் லுக் குரூயல் அண்ட் ஆல் தட்டுன்றது இல்லை. அது கொஞ்சம் இருந்தது. ஏன் தப்பா? ஐ எம் நாட் சப்போஸ் டு கீப் ஆன் திங்கிங் நம்ம அருண் இவர் தான் நம்ம அருண் நினைக்கக்கூடாது. அருணை பார்த்து பயப்படணும் போகணும்.
இட்ஸ் ஆல்வேஸ் ஐ திங்க் யூ கெட் இட் ஃப்ரம் ஏ நியூ இது அவர் எதிரே வச்சுன்னு சொல்கிறேன் நான் ஒரு நியூ பர்சன்ஸ்னு. அப்படி இல்லைன்னா இவர் நீங்கள் முதல்ல நீங்கள் சட்டன் திங்ஸில் ஹவு குரூயல் இஸ் ஹவு ரூத்லெஸ் இஸ்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அது கொஞ்சம் பண்ணாமல் விட்டதுனாலையோ இட் டேக்ஸ் கடைசியில் தான் தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அந்த யூனோ ஆர்கன் இதெல்லாம் வருது பாருங்கள். அப்போ தான் இவ்வளோ பயங்கரமான ஆளுன்றது லேட்டாக வந்தது எனக்கு. அதுதான் சார் அந்த ஐடியாவே. ஏன்னா முன்னாடியே நான் காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும் அவன் பின்னால் அவன் தான் ஹேமானிகாவை அதை முதல்ல காட்டணுன்றது இல்லை. இல்லை அந்த க்ரூவல் சைடுக்குள்ளே நான் போயிருந்தேன்னா அந்த ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் இருக்குது சார். இட்ஸ் நாட் அ ஸ்மால் மூமெண்ட், இட்ஸ் அ பிக் மூமெண்ட் வேர் சத்யதேவ் த கேரக்டர் அவருக்கு வந்து தெரிய வருது அருண் தான் விக்டர் தான் ஹேமானிகாவை சாகடிச்சிருக்கான் அப்படின்ட்டு. அந்த ஸ்கூல் வாசலில் ஜீப்பில் இருந்து இறங்கி ஒரு அவுட் பர்ஸ்ட் இருக்கும். அதனால் இல்லைன்னு நினச்சிட்டு இவ்வளோ நாள் ஒரு பொய்யை நம்பிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய வேலைனால தான் ஹேமானிகா இறந்தா, என்னால் தான் ஹேமானிகா இறந்தான்னு நினைக்கும் போது என்னால் தாங்கிக்க முடியல, என்னை மன்னிச்சிரு ஈஷான்னு சொல்லி அழுவார் ரோட்ல. அந்த மோமெண்ட்டுக்காக தான் நான் வந்து முன்னாடி இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் நான் தூக்குனேன், அருணுடைய அந்த வயலன்ஸ் சைடை நான் தூக்குனேன் ஸ்கிரிப்ட்லேயே. ஏன்னா ஐ வாண்டட் டு பி ரிவீல் ஒன்லி அட் தட். இல்லாட்டி ஈவன் தோ யுவர் மைண்ட் திங்ஸ் அருண் தான் விக்டர் தான் அந்த கொலைகாரனாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருக்கலாம். ஓ இங்கே ஏதோ ட்விஸ்ட் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டுக்கு அந்த சஸ்பென்ஸ்க்காக தான் நான் அங்கே எதுவுமே வைக்கல. அண்ட் எவ்ரி திங் கெட்ஸ் ரிவீல்ட் அட் தி எண்ட். அண்ட் ஒரு ஹீரோ தான் வில்லனை நடித்தா ரொம்ப நல்ல விஷயன்றது எனக்கு ரொம்ப அதில் வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஒரு ஹீரோ இமேஜில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு வில்லனோ ஒரு ஆன்டாகனிஸ்டாக நடித்தா அந்த படத்துக்கும் நல்லது, இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, நல்ல படங்கள் வரும், நல்ல டைரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க. சொல்கிறீங்க. ஆமாம், ஒரு ஹீரோ இமேஜில் இருக்கிற ஒருத்தர் வந்து அது எப்படி நீங்கள் ஒரு மொத்தமான ஃபார்முலாவாக எப்படி சொல்கிறீங்க? என்ன லாஜிக் பிஹைண்ட் யூ ஆர் திங்கிங் லைக் தட்? சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் பண்ணியிருக்கார், ரஜினி பண்ணியிருக்கார். ஆமாம், எக்ஸாக்ட்லி. அதுலேருந்து தான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக அவர்களில் பண்ணது ரொம்ப. ஆமாம் சார், ரஜினி சார் இந்திரனில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வில்லன் கேரக்டர் தானே. ஸோ ஹீரோஸ் வந்து வில்லன் நடிக்கும்போது யூ கெட் ஒன் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் சார், யூ கெட் ஒன் எட்ஜ் டு தட் கேரக்டர். நீங்கள் ஹாலிவுட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜோக்கராக நடிச்சது வந்து ஒரு ஹீரோவாக நடிச்ச ஒரு நடிகர் தான். அவர் இறந்துட்டார் இப்போ பேட்மேனில், ஹீத் லெட்ஜர் அப்படின்னு சொல்லி. ஆமாம். அண்ட் ஜாக் நிக்கல்சன் பிளேட் த ஜோக்கர் இன் தி ஏர்லியர் வெர்ஷன். நம்ம இங்கிலீஷ் ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டாம், பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் பாப்புலர் ஹீரோஸாக இருக்கிறவங்க தான். அண்ட் அவருடைய இன்டென்சிட்டி என்னன்னு எனக்கு தெரியும், அவருடைய பாடி லாங்குவேஜ் எனக்கு தெரியும், ஆக்ஷன் நல்லா பண்ணுவார். அஜித் சாருக்கு ஃபைட்ஸில் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது, சூப்பராக ஒரு ஈஸியான ஒரு பாடி லாங்குவேஜ் இல்லை. ஆமாம், அந்த இன்டென்சிட்டியை இவர் மேட்ச் பண்ணுவார், இன்னும் பெட்டராக பண்ணுவார்ன்னு இருந்துச்சுன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராகுன்ற ஒரு சேலஞ்சுக்காக தான் நான் ஹேட்ஸ் ஆஃப். சம்வேர் யூனோ இந்த லைஃப்பில் ரொம்ப ஒரு குழந்தை ஆர் த லவ் ஆஃப் யுவர் லைஃப்ன்றது வரும்போது அதை லைஃப்லேயே நம்மளை விட்டு போகிறதுன்றது யூ ஃபீல் திஸ் அன் அல்டிமேட் ட்ராஜடி. உங்கள் படங்களில் இட்ஸ் நாட் இது இன்ஃபேக்ட் தே ஆர் புட் டு எக்ஸ்ட்ரீம் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் யூனோ பனிஷ்மெண்ட் ஆர் இல்லை அந்த இதில் வேட்டையாடு இதுலேயும் ஆச்சு. கக்கல ஆல்மோஸ்ட் தேவர் ரூமர்ஸ் சம் மூவி இதில் வந்து ஷீ டைடுன்னு இல்லையா? இவருக்கு ஐ ரைட்? கக்கல ஷீ டைஸ் சார். ஷீ டைஸ். ஆமாம். இதுலேயும் வந்து த்ரிஷாவை அது மாதிரி பண்ணிருக்கீங்க. வாட்ஸ் அ சைக்காலஜி இது? பிகாஸ் அதனுடைய பவர் ஆஃப் இது, அதாவது படத்துக்கு அது ஒரு பெரிய இட் ஆட்ஸ் லாட் ஆஃப் இதுன்னா தென் யூனோ அதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட வர அந்த பொண்ணு இவர் வளர்க்குற மாதிரின்றதான் வந்து இட் மேக்ஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட்ன்றது தான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் சார், இந்த பொண்ணுக்காக நான் அவங்கள சாகடிக்கணும்னு நினைக்கல. பட் அவருடைய வேலை, தே ஃபேஸ் வித் ஸோ மெனி டேஞ்சர்ஸ் இன் தேர் லைஃப். ஒரு டயலாக் ஆக்சுவலாக ஒரு படத்தில் இருக்குது, அது வந்து இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பயந்து என்னுடைய வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். யாராக இருக்க முடியும்? அதாவது ஏதோ ஒரு விஷயம் அவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அதுவும் ரிட்டாலியேஷனாக அவங்க யாரோ அட்டாக் பண்ணுறாங்க, யாரோ இறந்துடுறாங்க, இல்லை யாரோ பாதிக்கப்படுறாங்க, அது யாராக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அதுக்கு பயந்துட்டு நான் என்னுடைய வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே ஓகே. ஆமாம். ஏன் அஜித் பற்றி விசாரிச்சிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது எப்படி என்னன்னு whether it will be easy working with him and all that? இல்லை சார், முன்னாலே தெரியுமா அவரை பற்றி? இல்லை எனக்கு முன்னாலே காக்காலேருந்து எனக்கு அவர் தெரியும். அவர்கிட்ட நரேட் பண்ணியிருக்கேன், அவரை மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அசல்னு ஒரு படம் பண்ணார், அந்த டேட்டே வந்து நான் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் அது ஆக்சுவலாக. ஓகே, அந்த கதை இல்லை, அந்த டைம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மங்காத்தா வந்து எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் வந்து அந்த டைமில் பண்ண முடியாமல் சொல்லி நான் அந்த ரிட்டர்ன் பண்ணேன். ஸோ வி பீன் டாக்கிங் ஜென்ரலி. இந்த டைமில் இந்த சூர்யாவோட ப்ராஜெக்ட் ட்ராப் ஆனப்போ எனக்கு அவர்கிட்ட ஒரு ஃபோன் வந்தது. ரத்னம் சார் கூப்பிட்டாரு, அஜித் சாரை மீட் பண்ணப்போ படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இட் பிகேம் வெரி ஈஸி. அவரை பற்றி விசாரிக்கணுன்றதெல்லாம் எனக்கு உண்மையிலே தேவையில்லை. ஏன்னா ஐ நோ ஐ வில் மேக் இட் வெரி ஈஸி ஃபார் ஹிம் அண்ட் ஹீ வில் மேக் இட் வெரி ஈஸி ஃபார் மீன்னு ஒரு நம்பிக்கையில் நான் போய் இறங்கிட்டேன். ஒருத்தர் என்ன டைமில் கௌதம் கிட்ட வந்து எனக்கு ஒரு படம் பண்ணணும் நீங்கள் சொல்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? At what time they come to you for a movie?
இல்லை சார் காரணம் ஐ செட் இந்த ஸ்டைல் அண்ட் இதில் யூ வில் டூ எ வெரி ஸ்டைலிஷ் மூவி ஒரு காப் மூவி இது மாதிரி ஏதோ ப்ராப்ளி தே ஆர் லிட்டில் டிசப்பாயிண்டட் வித் த ப்ரீவியஸ் 2 or 3 மூவிஸ். இல்லை ஐ டோன்ட் திங்க் ஸோ சார், ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் போவே இல்லை. எனக்கு அது பெனிஃபிஷியலாக இருந்தது, எனக்கு அது நல்ல விஷயமா இருந்தால் நான் செல்ஃபிஷாக சொல்கிறேன் உண்மையிலே. அவர் வந்து கண்டிப்பாக லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதே சார், அவர் யார் வச்சுனாலும் படம் பண்ணலாம். யார்? அஜித் சார். ஓகே, ஹீ கேன் கால் எனி டைரக்டர் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு ஒர்க். சார் என்ன சார் நிஜமாவே வாட் டிட் யூ ஃபைண்ட் இன் அஜித்? வாட் இஸ் அ சீக்ரெட்? யூ சி ஐ டெல் யூ வெரி ஃப்ராங்க்லி, இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரேட் ஆக்டர் அப்படின்னு அவரே இது பண்ணது கிடையாது. ஆல்தோ ஒரு குறையும் இல்லாமல் பண்ணுவாரே தவிர அவர் என்றைக்குமே ஒரு படத்தில் பெரிய ஆக்டிங் இதை காமிட்டு கமல்ஹாசன்லாம் பண்ணுவார்ல விதவிதமாலாம் அது அட்டம்ப்டே பண்ணது கிடையாது. அவர் அந்த ஸ்டைல் அண்ட் இது தான் வரும், நல்ல கதையில் வந்துட்டு போவார். பட் ஸ்டில் வாட் இஸ் தட் கேரிஸ்மா? இதுதான் கேரிஸ்மாவா? இப்போ இந்த இன்டர்வியூவில் அவர் இல்லாதான் சார் அந்த கரிஸ்மா, அந்த மித்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா சார்? ஆமாம், அவர் ஆமாம் நாங்கள் கூப்பிட்றதே இல்லை அவரை, எனக்கு தெரியும். ஆமாம், கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டார். அதுதான் சொல்ல வரேன், அந்த ஒரு மித்து வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரேன். தட் இஸ் வாட் ஒர்க்ஸ் பெட்டர் ஃபார் ஹிம் ஐ ஃபீல். I don't think he knows that, but I think that's what works. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், கௌதமோட எக்ஸ்பீரியன்ஸு ஹவு டு யூ ஃபீல்? உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்ததா இதுக்கப்புறம் வந்து நம்மளை ஒரு மாதிரி வில்லனாக ப்ராக்கெட் பண்ணுவாங்களா? பண்ணாக்க இது மாதிரி இல்லாமல் ரொம்ப அபத்த களஞ்சியமான வில்லன்கள்லாம் தமிழ் படங்களில் உண்டு, அதில் போய் உங்களை போட்டு வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே உட்காந்துட்டு அந்த டாஸ்மாக் கடையில் உட்காந்துட்டு அசிங்கம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், அதெல்லாம் நடக்காதுன்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் சார் சொன்ன உடனே எஸ் சொன்னதே. பிகாஸ் அவர் எப்படி உங்களுக்கு வாக்குறுதி தர முடியும்? இல்லை சார், அவரோட ஸ்டைல் நடக்காது, இந்த படத்தில் அது நடக்காதுன்னு. பிகாஸ் எனக்கு கேட்டேன், நான் இப்போ ஸ்கிரிப்ட் ஒரு லைன் சொன்னப்பே ஐ நியூ. அண்ட் ப்ளஸ் அவரோட ஹேண்டில் பண்ணுற விதம் கேரக்டராக தான் பார்ப்பார். ஆன்டகனிஸ்ட் ப்ரோட்டாகனிஸ்ட் அது கேரக்டர், அது அவரோட ஸ்டைல் இருக்கும் எப்போதுமே. அவரோட எல்லா ஆன்டகனிஸ்டும் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டைல் ஒன்று வச்சுருப்பார். ஐ ஃபெல்ட் இப்போ வேறு ஒரு டைமென்ஷன் எனக்கு கிடைக்கும், ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஐ ஹேட் அ கான்ஃபிடென்ஸ் இன். அப்படி தான் நான் உள்ளே இறங்கினேன். சில பேர் வந்து என்ன ஏது, பட் ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, பிகாஸ் இதில் எனிதிங் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா there's a lot of how people talk. அந்த பக்கம் போயும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்ட்டு டோட்டலாக தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்தது. பட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் இட்ஸ் ரைட் மூவ் நீங்கள் பண்ணிருக்கிற இதுன்னு. தட் இஸ் ஐடியா என்னென்னா, நம்ம என்ன ரோல் வந்தாலும் பண்ணுறோன்ற நம்ம அதுதான் சார். ஐ எம் ரெடி ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரோல். அதுதான் லைக் ஹாஸ் ஹி செட் ஹாலிவுட்டில் பாலிவுட்லலாம் ஹீரோ அது ஒரு கிரேஷியேட் பண்ணும் போது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சாரு. அந்த ஒரு வெயிட்டேஜ் இன்றைக்கி அது வந்து ரீச் ஆகிருக்குன்னா பிகாஸ் கொஞ்சம் எனக்கு வேறு ஒரு ஆஸ் எ ஹீரோ நான் வந்து ரொம்ப ஊர்லாம் அதை என்னை கத்தவே விடல. பிகாஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் ஆக்டிங் மை செல்ஃப். பட் அந்த விக்டரை வந்து உள்வாங்கிட்டு அது எங்கே அதை எமோட் பண்ணுமோ அந்தந்த விஷயம் அந்த ஸ்கேல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஹிஸ் ஒரு புதுசாக ஒரு ஸ்டைல் எனக்கு கிடச்சிச்சு. அது உங்கள் ஸ்டைலு அது டெஃபினெட்லி இது. பிகாஸ் உங்களை பார்க்கும்போதெல்லாம் யூ ஆர் கோயிங் டு வின்னுன்ற மாதிரியே தான் பட்டது. உங்களுடைய இது சத்தியத்தையே ஒரு ஆள் வேணாலும் பண்ண முடியாது, அதை ஆடுற வரைக்கும் ஆடட்டும்ன்ற லெவல்லாம் தவிர நீங்கள் தான் ட்ரைம்ஃபண்ட்டாக வரப்போகிறீங்கன்ற ஜெயிக்கிற வீரனுடைய இது மாதிரி தான் இருக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆல் தட். அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஹீரோ வின்ஸ்ன்றது சினிமாவில் நடிக்கும்போது கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடுது, அது வேறு விஷயம். அந்த பட் நீங்கள் கத்துறதுக்கு கூட விடலேன்னு சொன்னதை நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் கௌதம் இதில் எல்லாருமே தெர் இஸ் அ ஸ்டேட் வென் த வில்லன் பிகம்ஸ் ஹிஸ்டீரிக்கல். விளாடாடே இந்த இது எல்லாம் இல்லை, எனக்கு பண்ண வரல அது ஒன்லி கௌதம். அந்த லாஸ்ட் மொமெண்ட்டை தான் அவுட் பர்ஸ்ட் கொண்டு வந்தார். அண்ட் டப்பிங்லேயும் சரி எவ்ரிதிங் ஹி வாஸ் லைக் இந்த இவ்வளோ இது பண்ணால் இருந்தால் போதும், அருண் கொஞ்சம் பண்ண வேணாம். அண்ட் சார் இதுக்கப்புறம் வந்து ஐம் சாரி ஐம் ஆன்சரிங் ஃபார் ஹிம், இதுக்கப்புறம் அவர் வந்து அந்த டாஸ்மாக்குள்ளே போக வேணான்றது அவரோட டிசிஷன் தானே சார். அது அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரலாம், நிறைய வரும், பட் அது வேண்டான்னு சொல்லுவாருன்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக. விச் மீன்ஸ் இது மைண்டில் வச்சு இனிமேல் என்னென்ன ரோல்ஸ் வந்தால் ஓகே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஆர் யூ அனௌன்சிங் தட் ஐ எம் ஓப்பன் ஃபார் ஆல் ரோல்ஸ். டோன்ட் திங்க் ஐ கம் ஃப்ரம் எ ஃபிலிம் ஃபேமிலி, ரொம்ப ஃபேமஸ் ஃபேமிலி அண்ட் ஐ ஆம் எ ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்கன்றது தான். டூ மச் ஆஃப் காம்படிஷன், டூ மெனி பீப்புள் தட்ஸ் ட்ரூ சார். அது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்போ விக்டர் மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் கௌதம் சார் மாதிரியான ஒரு 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 டிரெக்டர் ஹூ கேன் ஹேண்டில் தட் வெல் அப்படின்னா ஐம் ஓப்பன் ஃபார் இட். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிளீஷேயான ஒரு
இப்படி தான் அந்த மாதிரியான ஒரு ஆன்டகனிஸ்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி டூயிங் எனிதிங் லைக் தட். அண்ட் ப்ளஸ் அது ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஈவன் இஃப் இட் இஸ் அ ப்ரொட்டாகனிஸ்ட். இப்போ கிடைச்ச எனக்கு ஒரு இந்த விக்டர் மூலியமாக எனக்கு கிடைச்ச ஒரு இமேஜ் அது ஒரு அந்த இது வந்து குறையாமல் ஐ திங்க் ஐ வில் டூ சம்திங் நான் நெக்ஸ்ட் அப்படின்றது எனக்கு ஒரு 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 இது இருக்குது. ஸோ மேபி லெட்ஸ் see this. கடைசியில் நீங்கள் ஒரு ரன் பண்ணுறீங்க, பயங்கரமாக இருந்தது சேஸ் ஒன்று, இந்த மாடி இதெல்லாம் தாண்டி நான் அவ்வளோ ரொம்ப கிட்டன்னு அவ்வளோ சினிமாவில் கட்டுறது அதான், நம்ம கிட்ட போய் ஒன்றும் பெருசாக தெரியாது. பட் அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் எவ்வளோ நீங்கள் பண்ணீங்க? அதுக்கு இல்லை அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் எடுத்தா? ஒரிஜினல் ரன் தான் சார். இல்லை அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் நீங்கள். அது எந்த விதமான கிராஃபிக்ஸ் படத்திலே கிடையாது சார் எதுவுமே. அமேசிங் ஆகும். தேங்க்யூ சார். அந்த ஒன்றுத்துக்கே உங்களுக்கு இன்னும் ஒரு 10 படம் வரணும் நியாயமாக. somebody who can do that because it looks so real. It is completely real. cuts எதுவுமே இல்லை. do a lot of it's a single shot and frontல ஒரு கேமரா காரில் நாங்கள் அதே ஸ்பீடில் மூவ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல் ஸ்பீடில் ஓடுறாரு. It's shot at 120 frames. On post production it's enhanced to slightly slower to look at. அப்படியா? ஓகே. And the physics is completely his. ஒரே நாள் பில்டிங் மேல குதிச்சதெல்லாம் கூட நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த பில்டிங் மேல குதிச்சு வந்ததா 20 minutesல எடுத்தது சார். all live, no ropes sir, no ropes. சில இடங்கள் டிஸ்டன்ஸ் உங்க மூஞ்சி தெரியாம பின்னாலேருந்து வீட்டிலேருந்து வீட்டுக்கெல்லாம் தாங்குவீங்க, தாண்டறது ஒன்று வரும். அவர்தான். I don't think you would அவரே தான். no dupes at all. everything was அஜித் சார் கூட நாங்க இந்த படத்தை டூப் யூஸ் பண்ணல, ஏன்னா ஃபைட்ஸ் ஆர் ஆல் ரா ஃபைட்ஸ். ஓகே ஓகே. அருணுக்கு கண்டிப்பா டூப்பே கிடையாது, எல்லா பில்டிங் மேல குதிச்சது பிளான் பண்ணி 20-25 மினிட்ஸ்ல ஷூட் பண்ணது. ஓகே. so he knew that I could do it sir. so அதுதான் he had an idea, Arun are you okay and சொல்லிட்டு he wanted me to do it. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. வெரி குட். ஏன்னா ஃபைட்டு மட்டும் இல்லை, ஒரு இடத்துல ஓடுறது தப்பிக்கிறது இதெல்லாம் கூட ஸ்டண்ட்டு தான். அதில் பிரமாதமாக பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக பிரமாதமாக தான் இருக்கு. வெல், லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, வெரி சாரி, இது வந்து நான் கொஸ்டனாகவே கேட்க போகிறது இல்லை, அஃபர்மேட்டிவாக நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஐ ஃபவுண்ட் த மியூசிக் வெரி நாய்ஸி. இது வந்து எனக்கு ரொம்ப சாமானிய 2 பேர் இன்டர்மிஷனில் எனக்கு முன்னால் சொன்னாங்க, என்ன சத்தம்னு. நான் உடனே நினச்சேன், ப்ராப்ளி இந்த தியேட்டர் வி கோவில் கூட அது மாதிரி ஆகலாம். அதுதான் என்னுடைய பதில். பாசிபிள். ஆமாம் சார், ஏன்னா நீங்கள் பெரிய தியேட்டர்ஸில் க்ரௌடோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸ் லெவல்ஸ் அந்த லெவலுக்கு இருக்காது சார். நீங்கள் பார்த்தது ப்ரீவியூ தியேட்டரில் ஒரு 100 ஆடியன்ஸ் அண்ட் சவுண்ட் இஸ் நாட் கரெக்டட். பட் ஒரு பெரிய தியேட்டரில் 1000 சீட் கெப்பாசிட்டி, ஆடியன்ஸோடைய ஆம்பியன்ஸ் சவுண்ட்ஸ் இருக்கும், சரவுண்டில் இருக்கும், உங்களுக்கு அந்த லவுட்னஸே ஃபீல் பண்ண மாட்டீங்க. இட்ஸ் பல்சேட்டிங் மியூசிக், அதாவது இட் கீப்ஸ் அட்ரினல் பம்பிங், ஒரு பல்சேட்டிங் மியூசிக், பட் இட்ஸ் நாட் லவுட். ஓகே. த்ரிஷா வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். போயிடுறாங்க இது மாதிரி எனக்கு பிடிச்சவாளெல்லாம் நீங்கள் சீக்கிரமே பரலோகத்துக்கு அனுப்புறீங்க. லைஃபே அப்படி தானே சார்? ஆமாம், அப்படி தான். இல்லை அது என்ன ஒரு ப்ளஷர்னு தெரியல, உள்ளுக்குள்ள ஒரு சாடிஸ்டிக் ஸ்டீக் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தட் கிவ்ஸ் அ ஷாக். நான் தான் சொல்லிட்டேன் சார், அடுத்த படத்தில் இல்லை சாடிஸ்டிக் இல்லை, உங்களுக்கு ஃபிலோசாஃபிக்கல் இது இருக்கு. எனிதிங் which is very dear to you, that's what I snatched away. Am I right? Yes. அதான் கரெக்டாக நான் நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் நோட் இல்லை நம்ம வில் ஃபினிஷ். தேங்க் யூ. இஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ். பி வெரி ப்ரவுட் அபவுட் தட். இது அண்ட் ப்ரே டு காட் தட் யூ கெட் அட்லீஸ்ட். இந்த படம் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் சொன்னபடி காப் ஸ்டோரி தான். ஹி ஹாஸ் எ பிராண்ட். கௌதம் மேனனுக்கு வந்து ஆஸ் எ டைரக்டரே ஒரு கைத்தட்டல் இருக்கு நேம் போட்டவொன்னே. காரணம் காப் ஸ்டோரி, அதாவது போலீஸ்காரனை வச்சு எடுக்கப்படுற ஒரு த்ரில்லர். அப்படி கன்னை வச்சுட்டு மூவ் பண்ணுற ஒரு காவல் அதிகாரிகள். மற்ற எல்லா படத்தையும் விட கௌதம் படத்தில் ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க. அவங்களுடைய மூமெண்ட், பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஸ்டைலாக இருக்கும். அது நிறைய எடுப்பார் அவர் ஷார்ட்ஸு. அப்படி வாக் பண்ணுற மாதிரி, அப்படி ஜீப்பில் ஏறுற மாதிரி, அப்படி குதிக்கிற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப ஜோராக எடுப்பார். ஸோ இந்த படத்துலேயும் யோசிச்சு பாருங்களேன், சூர்யா பண்ணிட்டாரு, கமல் பண்ணிட்டாரு, தலை. அஜித்துக்கு இருக்கிற ஒரு கிரேஸ் என்ன அப்படின்றத நான் முதல் நாள் தியேட்டரில் நான் பார்த்தேன். இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதான் தியேட்டர் 2 பட்டுது. இன்ஃபேக்ட்டு டைலாக்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆவேசமான தங்களுடைய அன்பை பொழிகிறாங்கன்றது குரல் மூலமாக தங்களுடைய ஆவேச அன்பை வெளிப்படுத்துவதற்கு அஜித்தினுடைய ஃபேன்ஸை மிஞ்ச முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு குரல் கொடுத்தாங்க. என்ன இருந்தாலும் இட்ஸ் நைஸ் டைட்டில் பை த வே, ஐ மஸ்ட் டெல். என்ன இருந்தால வந்து அஜித் ஹி லுக்ஸ்
அட்டகாசம்னு சொல்லலாம். அவர் பர்சனாலிட்டி அண்ட் ஆல் தட். அஜித்தினுடைய பெரிய ஆண் அழகர் அவர், கம்பீரம், ஸ்டைலிஷ். ஒன்லி ஆக்டர் ஹூ கம்ஸ் வித் யூனோ சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர்ன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஜோராக இருக்கார். குறையே சொல்ல முடியாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது இருக்குது இல்லைங்களா, சில பேருக்கு இருக்குது, அஜித்துக்கு எக்கச்சக்கமாக இருக்குது இந்த படத்தில். என்ன இருந்தாலும் படத்தில் 2 ஹீரோயின்ஸ், அதாவது த்ரிஷா அண்ட் அனுஷ்கா. ஃபஸ்ட்டு சீனில் வருது அனுஷ்கா தான். அனுஷ்கா இன்ட்ராக்ட் பண்ணுற இதிலெல்லாம் கொஞ்சம் ஒயிட் ஹேர், சால்ட் அண்ட் பெப்பர் ஹேரோட வெல் ஷேவன் அஜித், வெரி டேஷிங். த்ரிஷாவோட இன்ட்ராக்ட் பண்ணுற இதெல்லாம் ஸ்லைட்லி முன்னால் கொஞ்சம் யங்கர் டேஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர், அது டார்க் ஹேர் அண்டு மீசை கம்ப்ளீட்டாக. இருந்தாலும் ஜனங்க ரொம்ப விசில் அடித்து கை தட்டுறது வந்து அவர் சால்ட் அண்ட் பெப்பரோட வருது தான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அஜித் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒயிட் ஹேரோட வர்றதுக்கு இன்னும் வெறி பிடிச்சி கை தட்டுறாங்க தியேட்டரில். இட்ஸ் அமேசிங் இது. ஓகே, அருண் விஜய், that's got a very very good job. It was a little difficult for me. அது ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு படம் பார்த்த உங்களுக்குலாம் சில பேருக்கு எப்படி இருந்ததோ, படம் பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். அருண் விஜய் கம்ஸ் ஃப்ரம் எ ஃபிலிம் ஃபேமிலின்னு தான் வராரு. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு முகம்தான். அவர் இது வரைக்கும் வந்து ஒரு ஹீரோவாக தான் பண்ணியிருக்கார். அருண் விஜய் ஃபேஸ் வந்து ஐ எம் நாட் சேயிங் வில்லனுக்குன்னு ஒரு முகம் உண்டு அப்படின்றது. வெரி ஹேண்ட்ஸமஸ்ட்டு வில்லன்ஸ்லாம் உண்டு. அருண் விஜய் கொஞ்சம் நேரம் ஆச்சு எனக்கு வில்லனாக கன்சிடர் பண்ணுறதுக்கு. அதுக்கு காரணம் அவரை நான் தாண்டி அருண் விஜயாவே கொஞ்சம் பார்க்குறேன். அதை மீறி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு அண்ணனாகவும் ஹீரோவாகவும் படங்கள் நிறைய அவருக்குன்னு. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு ஹீரோ படம் ஒன்று பண்ணிருக்காரு அவர். ரெகுலர் இதில் இருந்தாலும் பெரிய பிரேக்குன்றது கிடைக்கல. ப்ராப்ளி தட் கோன் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அவர் வந்து வில்லன் ரோல் எடுத்துன்றதுக்கு தப்பே கிடையாது. கமல், ரஜினி 2 பேருமே வில்லன் ரோல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால் அருண் அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது அவர். பிகாஸ் இந்த ரோல் வந்து பெரிய பிரேக்கு. இதுக்கு அப்புறம் அருண் விஜய் என்ன பண்ண போகிறார் தெரியல எனக்கு. தொடர்ந்து அவரை வந்து வில்லனாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கௌதம் மாதிரி ஒரு ஸ்டைல் காட்டுற அந்த வில்லனுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்கணும். அருண் வந்து ஒரு மேக்கப் பண்ணுறது, அந்த ஹேர்லாம் அப்படி ஊந்துண்டு அவர் வந்து ஒரு மாதிரி ப்ரோக்கன் நோஸ் அவருக்கு ஒன்று உண்டு. அதை வச்சுட்டு அவர் டயலாக் பேசுகிற ஸ்டைலு, பாடி ஜோராக வச்சிட்ருக்காரு. ஸோ அந்த ஸ்பீடு மூமெண்ட்டெல்லாம் ஒரு பேண்டர் மாதிரி இருக்குது. ரொம்ப ஜோராக பண்ணியிருக்காரு. ஸ்டில் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அருண் விஜய், நம்ம அருண் விஜய்ன்ற ஃபீலிங் வந்து அதை தவிர்க்க முடியலைங்க. அது வேறு விஷயம். ஒன் ஆஃப் த வெரி ஸ்ப்ளெண்டிட் பர்ஃபார்மன்ஸஸ் அருண் விஜய். த்ரிஷா ரொம்ப குறுகிய நேரத்துக்கு வந்து அகால மரணம் அடைந்ததுனால நம்மளுடைய சிம்பத்தி, ஐயோ பாவம் என்கிற நம்மளுடைய உணர்வை தட்டி எழுப்புகிற ஒரு இது இருக்குது. பட் ஐ மஸ்ட் சே ஷி லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆல்தோ அவங்க அழகாக எப்படி எல்லாரையுமே காஃபி ஷாப்பில் தேவதை மாதிரி மிதந்து வந்து நடந்து யூனோ காதலன் ரசிக்க அவள் நடந்து வந்து என்னையே பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் வச்சா கிளிஷே. ஸோ அவளை ஒரு மாடல் மாதிரி பண்ணி அவளை ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. சுமன் பெரிய ஒரு கோடீஸ்வரர், அவர் ஆல்மோஸ்ட் ஹார்ட்டுக்காக துடிச்சிட்டு இருக்கார். பாருங்களேன், ஹார்ட்டு துடிக்கும், ஹார்ட்டுக்காக துடிச்சிட்டு இருக்காருன்னு நான் சொல்கிறேன். தட்ஸ் வாட் ரியலி ஹேப்பன். பிடிச்சிட்டு அது என்ன ஸ்டேட்டுன்னு தெரில எனக்கு. மெடிக்கலி அது வந்து அது ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் டையிங்கிறது. யூஸ்வலி ஹாஸ்பிட்டலில் வச்சு பாதுகாத்துட்டு இருப்பாங்க. பட் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு தான் இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், பட் திஸ் கேங் இஸ் இன்ட்ரடியூஸ், தே ஆர் சப்ளைங். செகண்ட்லி இன்னொரு தமாஷான ஒரு இது நான் பார்த்தேன். அது டாக்டர்ஸ் அலோன் கேன் கம்ப்ளீட்லி கிளாரிஃபை. அனுஷ்காவை மீட் பண்ணும்போது அவன் அருண் விஜய் யாரங்க பார்த்துட்டு சொல்லுவான், அவரே அவ்வளோ டாலு, இவங்க ஹார்ட்டு கரெக்டாக தான் இருக்கும்ன்றார். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவுக்கு ஈவன் குழந்தையனுடைய கிட்னி கூட பெரிய ஆளுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு எங்கேயோ படிச்சிருக்கேன். பட் இதுக்குன்னு நான் உடனே போய் நான் கௌதம் மேனன்ட்ட தப்பு கண்டுபிடிக்கணும்னு நான் மெடிக்கல் புக்கெல்லாம் புரட்டல. இட்ஸ் ஜஸ்ட் எ டவுட். படத்தில் கேமராலாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. கேமராலாம் வெரி குட் கேமரா ஒர்க் அண்ட் ஆல் தட். என்னுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தம்,
இதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு. நம்மளுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜ். செம்ம மியூசிக் சென்ஸ் உண்டு. எல்லா பாடல்களுமே நிறைய பாடல்கள் அட்லீஸ்ட் ஹிட் ஆகிற கௌதம் படங்களில். கௌதம் மியூசிக் எப்படி இருக்கணுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலையா? இட் வாஸ், ஐ எம் வெரி சாரி, ஐ எம் நாட் யூஸிங் சர்டன் அட்ஜெக்டிவ்ஸ். அந்த மியூசிக் எப்படி இருந்ததுன்னு ப்ளீஸ் அலோ மீ டு யூஸ் ஒன் வேர்ட். இட் வாஸ் வெரி வெரி நாய்ஸி. எஸ்பெஷலி எல்லாத்துக்குமே. ஃபஸ்ட்டு ஜெயில் சண்டையிலே நீங்கள் பாருங்கள். முதல் ஜெயில் சண்டை ஒன்று வரும். படம் ஆரம்பித்த உடனே நீங்கள் அப்புறம் மறந்து போயிடுவீங்க. படம் பார்க்க பார்க்க அஜித் மூஞ்சியை பார்த்துருந்தீங்கன்னா எல்லாம் மறந்துடும் உங்களுக்கு. படம் நீங்கள் போனீங்கன்னா போனோடனே முதல்ல ஒரு ஃபைட் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபைட் ஐ திங்க் எங்கே நடக்கிறதுலாம் விடுங்க. ஃபஸ்ட்டு ஃபைட் பாருங்கள். அங்கே மியூசிக்கே தேவையில்லை. சாங்ஸு எல்லாமே ஓகே தான். பட் ஐ எம் ஏ ஃபேன் ஆஃப் ஹாரிஸ் ஜெயராஜ். சட்டன் சாங்ஸும் அவருடைய ரிதம் அண்ட் இதுவும் அந்த பீட்டும் பிரமாதமாக இருக்கும். கேட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வளோ மென்மையாக இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட், நோ டவுட். பட் ஐ ஹோப் ஹீல் அண்டர்ஸ்டாண்ட் நான் சொல்கிறத. இருக்கலாம் மேபி ஐ டிட் எ மிஸ்டேக், கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டுட்டேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. பிகாஸ் தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் இன் என் இருந்தால். நேயர்களே, இந்த வாரம் எ லாங் பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் வித் கௌதம் மேனன். நானே அப்படியே மறந்து பேசிகிட்டே இருந்துட்டேன். பிகாஸ் கௌதம் மேனன் என்றைக்குமே எல்லாத்துக்கும் பதில் சொல்வார். இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொன்னதே கிடையாது அவர். என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு நடுவில் நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்லுவேன் இல்லைங்களா, அது கம்ப்ளீட்லி நோ டைம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அடுத்த வாரம் இது வந்துட போகுது. அப்போ ஐ வில் டேக் அனதர் மூவி அண்ட் ஆல்சோ ஏ ஹாலிவுட் மூவி. ஐ ஹோப் ஸோ. அது ரெண்டத்தோட மீண்டும் ஒரு முறையை உங்களை அடுத்த வாரம் சந்திக்க வருவேன். டில் தென், பை பை.